ப்ரைஸ் த லார்ட். ஹாய் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி, சரிதா கேடிசி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கர்த்தரோட கிருபையில் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்க. ஒரு ஸ்மால் ஸ்டோரி. இதன் மூலமாக நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்கும்போதே உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுதலை தருவார். நம்ம அதன்படி செய்வோம். ஓகே, ஸ்டோரிக்கு நேராக போகலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஒருத்தர் உடல் சரீர பலவீனமாக இருக்குது. அவர் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அவங்களுக்கு நல்லா அங்கே உள்ள டாக்டர்ஸு, அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து இது பண்ணால் அவர் சீக்கிரமாக சரியாயிடுறாங்க. சீக்கிரமாக சரியாகி வந்ததுமே அவங்க டாக்டர்கிட்ட, ரொம்ப நன்றி டாக்டர், நீங்கள் நல்லா கேர் பண்ணீங்க, எனக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்னோடய டியூட்டி தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த பேஷண்ட்டு சொல்கிறாங்க, இல்லைல்ல, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன அன்போட அக்கறையாக கன்சர்னாக கவனிச்சிங்க. எனக்கு அதனால தான் எனக்கு நான் சீக்கிரம், இவ்வளோ சீக்கிரம் நான் க்யூர் ஆகி நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. உங்களோட அன்பாக அனுசரணையாக கவனித்து எனக்கு ஒரு ஒரு இது எனக்கு தேவையான நேரத்தில் ஃபுட்டு கொடுத்து எனக்கு எல்லாமே இது பண்ணிங்க. அதனால் நான் எதுவுமே மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அப்போயே அந்த டாக்டர் சொல்கிறாரு, இது என்னோடய டியூட்டியில் இதுவும் ஒரு பகுதி. நான் அன்போட பணிவோடு கவனிக்கிறது இதுவும் எங்களோட வேலையில் ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இருந்தாலும் டாக்டர் ரொம்ப நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. இது மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் கூட நம்ம கிறிஸ்தவர் அப்படின்னாலே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். நாம் அநேகருக்கு நற்காரியங்கள் செய்யணும், நற்கிரியைகள் பண்ணணும், நம்ம உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் நம்ம அது மறைமுகமாக இருக்கணும். நம்ம நற்காரியங்கள் முடியாதவங்களுக்கு நம்ம இது செய்யணும். ஆனால் நம்ம உதவி செஞ்சேன், நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நம்மளை பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கோன்னா, கிறிஸ்துவ வெளிப்படுத்துனா நம்ம நற்காரியங்கள் செய்யணும். நம்ம ஹெல்பிங் பீப்புளாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இல்லாதவர்களுக்கு நமக்கு சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்கு, ஸ்கூலுக்கே போக முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு உள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அவங்களுக்குள்ளதை நம்ம செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள், கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கிராஸ் பண்ணி விடலாம். முடியாதவர்கள், பலவீனப்பட்டு வயசானவங்களை கைப்பிடிச்சி நடத்தி கொண்டு போகலாம். இப்படி அநேக நற்காரியங்கள் இருக்குது, நம்ம செய்யணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி? நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்ம நடக்கிற முறைகள், நம்ம பேசுகிற விதங்கள், இதுதான் கிறிஸ்துவ பிரதிபலிக்கும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒரு பகுதினா, நம்ம நற்காரியங்கள் செய்கிறது இன்னொரு பகுதி. அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததேன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளோட கிரியைகளை புறஜாதி மக்கள் பார்க்கணும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், மற்றவங்க உதவி செய்கிற தன்மை, அன்பு காட்டுற விதம், இதெல்லாம் பார்த்து தான் அவங்க இருதயத்தில் டச் ஆகும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதன் மூலமாக நாம் கர்த்தருக்குள்ளே அநேகரை கொண்டு சேர்ப்போம். ஆனால் நாம் தேவன் மேலே அன்பு இல்லாமல், நம்ம ஒரு அன்பு இல்லாதவர்களாக, நம்ம இரக்கமற்றவர்களாக, உதவி செய்வது இல்லாமல், தான் நல்லா இருந்தால் போதும், நம்மளுடைய வேலை நல்லா இருந்தால் போதும், சுயமாக நம்ம யோசித்து அப்படி இருப்போமானால், நம்ம மனிதனாக பிறந்திருந்தாலும் ஒரு மிருகத்தை போல தான் நம்முடைய சுபாவங்கள் இருக்கும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேதத்திலே ஒன்று பார்க்கிறோம், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது.
அல்லேலூயா. இதில் மத்தேயுல 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். அதாவது நாம் தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியதற்கு கிடையாது. அதுக்கு மீனிங் என்ன? நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. பப்ளிசிட்டி பண்ணும்போது 4 பேர் உங்களை பாராட்டும்போது அதற்கு பிரதிபலன் அடைந்து தீர்ந்தது. பரலோகத்திலே பங்கில்லை. பரலோகத்திலே இதற்கென்று பிரதிபலன் எதுவுமே வராது. அப்பொழுது சீக்கிரட்டாக நம்ம பண்ணும்போது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். நாம் அந்தரங்கத்தில் செய்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அந்தரங்கத்தில் செய்கிற நற்காரியங்களை பிதா கண்டு நம்மளை வெளியரங்கமாய் நம்மளை உயர்த்துவார். தாழ்மையில் இருப்போரை உயர்த்துகிற தேவன் அவர் உயர்த்துவார். ஒவ்வொரு மகிமைப்படுத்துவார். நாம் ஒவ்வொரும் ஒப்பு கொடுப்போமா? நாம் அநேகருக்கு உதவி செய்வோம், நற்காரியங்களை செய்வோம், ஹெல்ப்பிங் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வோம். தேவ ராஜ்யத்தினுங்க ஆண்டவருக்கு பிடித்த காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் சீக்கிரட்டாக நம்ம செய்யும்போது பிதா நம்மளுக்கு வெளியரங்கமாய் பலன் இருப்பார். நீர் அப்படியே சேவக்க நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா இந்த ஸ்டோரி மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க மீது ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆண்டவரே ஏவுதல்களை ஊற்றுகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.